என் அன்பு குழந்தையே, இன்று இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். என் தங்கமே, அப்பன் சொன்னவுடன் நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? ஒருவேளை நீ இந்த வாக்கினை கேட்காவிட்டாலும் நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டத்தான் போகிறேன். அது என்னவாக இருக்கும் என்று நீ சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு அதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கத்தை ஒருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார். என் தங்க பிள்ளையே, அது யார் என்றும் எதற்காக இப்பொழுது இது போன்ற ஒரு செயலை செய்ய நினைக்கின்றார் என்றும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் அப்போதுதான் நீயாக காப்பாற்றப்படுவாய். என் செல்ல குழந்தையே, நீ முன்னெச்சரிக்கையாக இருந்து இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய கெட்ட பழக்கம் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அதிலும் முக்கியமாக முதலாவதாக இருக்கக்கூடியது உன்னுடைய முன்கோபம். எதையும் யோசிக்காமல் செய்து விடுகிற பழக்கமும் பக்குவம் இல்லாத பேச்சும் உன்னுடைய பலவீனமாக இருக்கின்றது. அதைத்தான் ஒருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்று உன்னிடத்தில் விளையாட நினைக்கின்றார்கள். முக்கியமானவர்கள், தனக்கு வேண்டியவர்கள் நிறைய பேர் நிறைந்திருக்கிற இடத்தில் உன்னை இன்று தூண்டிவிட்டு கோபப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள். என் தங்கமே, எந்த ஒரு விஷயத்திலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 4 பேர், அதுவும் முக்கியமானவர்கள் இருக்குகின்ற இடத்தில் நீ பேசுகின்ற வார்த்தைகள், நீ நடந்து கொள்கின்ற விதம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? நீ ஏதாவது சிறிய தவறை செய்துவிட்டால் கூட அது உன்னுடைய பெயரை கெடுத்துவிடும். அங்கே இருப்பவர்கள் உனக்கு வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் உன்னுடைய பெயர் அங்கே கெட்டு போகிறது அல்லவா? உன்னை பற்றி தவறான சிந்தனையை அவர்களிடத்திலே ஏற்படுத்திவிட வேண்டும் என்றுதான் சரியான நேரத்தை எதிர்நோக்கி அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தலாம், எப்படி உன்னை சிக்க வைக்கலாம் என்றுதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு குழந்தையே, நீ எத்தனைதான் நல்ல குணங்களை வைத்திருந்தாலும் நமக்கென்று சோதனைகள் வரும்போது அதனை நாம் அமைதியாக கடந்து சென்று விட வேண்டும் அல்லவா? தவளை தன்னுடைய வாயாலேயே பாம்பின் வாயில் அகப்பட்டு விடுகிறதல்லவா? அது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கும் வந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் உன்னுடைய பலவீனத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய முன்கோபமும் பக்குவம் இல்லாத பேச்சும் உனக்கே தீயதை செய்துவிடக்கூடாது அல்லவா? நீ சில நேரங்களில் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் உனக்கு நன்மையை கொடுத்திருக்கின்றன. அதையெல்லாம் உன் அப்பன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பொதுவெளியில் பேசும் பொழுது உனக்குள்ளே தயக்கங்கள் இருக்கிறது அல்லவா? நாம் சரியாகத்தான் பேசுகிறோமா என்றெல்லாம் உன் மனசாட்சி இடத்தில் கேட்டு பார்த்தால் உனக்கு உண்மை விளங்கும். என் அன்பு குழந்தையே, இந்த சூழ்நிலையை நீ கவனமாக கையாண்டு வெளிவந்து விட்டால் நீ எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வந்து விடுவாய். ஒருவேளை உன்னுடைய பலவீனத்தை நீ வெளிப்படுத்தி நீயாக மாட்டிக்கொண்டு விட்டால் அது உனக்கு மிகப்பெரிய வேதனையை பின்னாளில் கொண்டு வந்து சேர்க்கும். இது போன்ற ஒரு சூழ்நிலையைத்தான் அவர்கள் திட்டமிட்டு அங்கே வலை விரித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, எப்படியேனும் இன்று உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் சிக்க வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு குழந்தையே, இன்று நீ செய்யக்கூடிய விஷயத்தில் எதை எடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் சரியான நேரத்தை பார்த்து நீ பேச வேண்டும். இடம் பொருள் ஏவல் பார்த்து நீ சரியாக நடந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன்னிடத்தில் வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக
நீ தேவையில்லாமல் அவசரப்பட்டு பேசிவிட்டு அதன் பிறகு அதனை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக இன்று உனக்கு முடியாத காரியமாக மாறிவிடும் என் அன்பு குழந்தையே. அதனால் நீ சற்று சூதானமாக இருக்க வேண்டிய நேரம் இது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ கூட்டங்கள் நிறைந்த இடத்திற்கு செல்வதை தவிர்த்துவிடு. மற்றொன்று, நீ பேசும் பொழுதும் உன்னுடைய வார்த்தைகளில் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய உணர்ச்சிகளை தூண்டும் விதமாகவோ உன்னை கோபப்படுத்தும் விதமாகவோ யாராவது ஒருவர் பேசுகிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்றுவிடு. அவர்கள் எதிர்பார்ப்பதையெல்லாம் நீயாகவே நிறைவேற்றி கொடுத்து விடாதே. அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நீ எப்பொழுதும் வெளிக்காட்டவும் கூடாது, அதை வெளிப்படுத்தவும் கூடாது. அதை நீ செய்யாமல் அப்படியே மறந்து விட்டாயானால் அது உன்னை விட்டு விலகிவிடும் என்பதை மறந்து விடாதே. எந்த ஒரு எதிர்மறையான செயலையும் எதிர்மறையான எண்ணங்களையும் நீ எப்பொழுதெல்லாம் நினைக்காமல் செயல்படுத்தாமல் இருக்கின்றாயோ அதுவெல்லாம் காணாமல் போய்விடும். அதனால் அதையெல்லாம் ஒருபோதும் நினைத்து கொண்டிருக்காதே. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ எப்பொழுதுமே மனம் நொந்து போகக்கூடாது. அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாயானால் அதிலே உன்னால் வெற்றி பெற முடியாது. அன்பு குழந்தையே, நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். அதை மட்டும் யோசி. எதுவெல்லாம் உன்னுடைய நிம்மதியெல்லாம் கெடுக்கிறதோ அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நீ செய்வதை தவிர்த்து விடு. என் செல்லமே, சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளை எல்லாம் வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆடம்பரத்தை அறிமுகம் செய்து வைக்கக்கூடாது. ஒழுக்கத்தையும் உழைப்பையும் நல்ல பண்பையும் நேரத்தினுடைய அருமை என்ன என்பதையும் அவர்கள் மனதில் நீ விதைக்க வேண்டும். நிச்சயமாக இதுவெல்லாம் தான் உன்னுடைய குடும்பத்திற்கு மிக மிக அவசியம் என்பதையும் நீ மறந்து விடாதே. எந்த ஒரு குழந்தை நல்லபடியாக வளர்கின்றதோ அந்த குழந்தை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை அடையும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என் தங்கமே, வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து உழைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என்று நீ உழைத்தால் போதும். வசதி என்பது இன்று இருக்கும், நாளை சென்றுவிடும். ஆனால் என் தங்கமே, நீ சாதாரண வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னால் சமாளித்து வாழ முடியும். என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான ஒரு தேடலும் லட்சியமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும். உனக்கென்று தனிப்பட்ட முறையில் 1000 வேலைகளும் இருக்கிறது, பிரச்சனைகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை மேலும் மேலும் பல பிரச்சனைகளில், அதுவும் மற்றவருடைய பிரச்சனைகளில் இழுத்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீ ஒருபோதும் பலிகடாவாக மாறிவிடாதே. இன்று நடக்கின்ற விஷயங்கள் நாளை உனக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உன்னுடைய பிரச்சனைகள் என்னவோ, உன்னுடைய வேலை என்னவோ, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி கொஞ்ச காலத்திற்கு நீ எதையும் நினைக்க வேண்டாம், எதையும் நீ செய்ய வேண்டாம். அன்பு குழந்தையே, உன்னை சிக்க வைப்பவர்கள் யார் தெரியுமா? சுயநலத்தோடு திரிந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள்தான் இப்படி உன்னை சிக்க வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உன் உடன் பிறந்த மற்றும் சுயநலத்தோடு இருக்கக்கூடிய சில உறவுகளிடத்திலும் நீ இன்று கவனமாக இருக்க வேண்டும். இன்று தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இவர்களோடு சென்று நீ கலந்து கொள்ளாதே. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய் என்றுதான் உன் அப்பன் உனக்கு இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறேன். ஏனென்றால் உன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது இந்த கருப்பனின் கடமை. என் அன்பு பிள்ளையே, உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைப்பவர்கள் எல்லாம் அத்தனை நல்லவர்கள் அல்ல. உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீயாகவே உணர்ந்திருப்பாய். இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி நீ இன்னுமா உணராமல் இருந்து கொண்டிருப்பாய்? என் தங்கமே, நீ கஷ்டப்பட்ட போதெல்லாம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று யோசித்துப்பார். என் அன்பு குழந்தையே, தாகம் தீரும் வரைக்குத்தான் நீருக்கு மதிப்பிருக்கும். அதுபோலத்தான் சில உறவுகளும் அவர்களுடைய தேவை இருக்கும் பொழுதுதான் நீ அங்கே அவர்களுக்கு தேவைப்படுவாய்.
அவர்களுடைய தேவை முடிந்து விட்டது என்றால் உன்னை விட்டு விலகி சென்று விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை துளியும் மதிக்க மாட்டார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இவர்களுடைய உண்மையான முகம் என்னவென்பது தானாகவே சில நாட்களில் வெளியில் வந்துவிடும். ஒருவரிடத்தில் ஒன்றை பேசும்போது நன்றாக ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள், அதன் நோக்கம் என்னவென்பதை நீ புரிந்து கொண்டாயானால் நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விடுவாய். என் அன்பு குழந்தையே, எதுவாக இருந்தாலும் நீ சற்று ஓய்வெடுத்து நிதானமாக யோசிக்க வேண்டும். அதன் பிறகு நீ செயல்படும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாக முடியும். நிதானம் ஒன்றே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் என்பதை நீ மறந்து விடாதே. நிதானத்தை கடைபிடிக்க மறந்து விட்டாயானால் உன் வாழ்க்கையில் நல்லதை விட உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய், இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும், அங்கே
நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றியமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள்.
அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.